ஹாய், வெல்கம் டு சித்தா நெட்வொர்க். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஜாதிக்காய். மொலுக்கஸ்தாவில் தோன்றிய ஜாதிக்காய் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சுமார் 3000 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் 1000 டன்கள் விளைவிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, நாலகிரி, திண்டுக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இது செம்பொறை மண், தோமிலிமண், களிமண் கலந்த தோமிலிமண் பயிர் செய்ய ஏற்றது. ஜாதிக்காய் ஈரப்பதம் அதிகமுள்ள வெப்ப மண்டல பகுதிகளான தென்மேற்கு மலை ஓரங்களில் கடல் மட்டத்திலிருந்து 500 மாட்டர் முதல் 1000 மாட்டர் வரை ஊரமுள்ள பகுதிகளில் பயிர் செய்யப்படுகிறது. இதற்கு நல்ல வடிகால் வசதி உள்ள மண் உகந்தது. மண்ணின் அங்ககப் பொருட்கள் அதிகமாக இருந்தல் மிகவும் அவசியம். இது அடர்த்தியாக வளரக்கூடிய பசுமை மாறா மரம். இவை சுமார் 10 முதல் 20 வரை மாட்டர் உயரம் வரை வளரக்கூடிய பளபளப்பான இலைகளையுடையவை. இவற்றின் பூக்கள் இளமஞ்சள் நிறத்தில் மிகச்சிறியதாக காணப்படும். ஜாதிக்காயில் ஆண்மரம், பெண்மரம் என தனித்தனியாக காணப்படும். இதை 6 வருடங்கழித்து அவை பூக்கும் போதுதான் காண முடியும். விதைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. விதை முளைக்க 6 வாரம் ஆகும். பின் 6 மாத கன்றுகளை தொட்டிகளுக்கு மாற்றி 1 வருடம் முடிந்தவுடன் நடவுக்கு பயன்படுத்தலாம். விதைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட ஜாதிக்காய் மரங்கள் 8 வருடங்களில் மகசூலுக்கு வருகின்றன. 12 வருட மரங்கள் ஒரு மரத்திலிருந்து 2000 காய்கள் கிடைக்கும். ஒட்டுக்கன்றுகள் நட்டபின் 4வது வருடத்திலிருந்து மகசூலுக்கு வருகின்றன. பயன்படும் உறுப்புகள் ஜாதிக்காயின் விதையைச் சுற்றியிருக்கும் சிகப்பு நிறமான பூ போன்ற பகுதிக்கு ஜாதிப்பத்திரி என்று பெயர். இரண்டையும் தன்னடக்கியுள்ள சதைப்பற்றான பகுதிக்கு ஜாதிக்காய் ஆப்பிள் என்று பெயர். மேல் ஒடுவெடிக்கும் அதுவும் பயன்படும். பயன்கள்: ஜாதிக்காயிலிருந்து பெறப்படும் மேசின் என்ற வேதிப்பொருள் மருந்துப் பொருள்களிலும், வாசனை திரவியங்கள், முகப்பூச்சு, பற்பசை மற்றும் வாய்க்குப்பளிக்கும் தைலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. ஜாதி எண்ணெயில் அடங்கியுள்ள மிரிஸ்டிசின் என்ற வேதியியல் பொருள் பலவிதமான நோய்களை குணமாக்கவும் காமப்பெருக்கியாகவும் பயன்படுத்தப்படுகின்றதோடு ஜாதிக்காயிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் ஒலியோரேசின், கொழுப்பு, வெண்ணெய் போன்றவை வாதம் மற்றும் தசைப்பிடிப்பிற்கு மருந்தாகவும் பாக்டீரியா மற்றும் கரப்பான் கொல்லியாகவும் பயன்படுகிறது. சதை தரும்பதைகிரிக்கு தாபசி சுரம், ஓதுகின்ற பித்தம் எருங்கான், தாகுவிருத்தி, யுண்டாங்கிரகணியோ தோதுக்கழிச்சலும், பண்டாங்குரையே பகா, அகத்தியர் குணவாகட பாடல் குறிப்பிடுவது போல் ஜாதிப்பத்திரியானது தாபசுரம், பேதி, நாக்கழிச்சல், வாதம், தலைவலி, இருமல், வயிற்றுவலி, மாந்தம் போன்றவற்றைக் குணமாக்கும் தன்மையுடையது. ஜாதிக்காய் பொடியை 1/2 கிராம் அளவாக பாலில் கலந்து நாளைக்கு 3 வேளையாகச் சாப்பிட்டு வர வயிற்றுப்போக்கு தாரும், விந்தருகும், உல், வெப்பகற்றும், இரைப்பை, ஈரல் ஆகியவற்றை பலப்படுத்தும். மன மகிழ்ச்சி அளிக்கும். நடுக்கம், பக்கவாதம், உக்காளம் ஆகியவற்றைப் போக்கும். சிறு அளவில் இடவரச் செரிமானத்திறன் மிகுந்து உள் சுறுசுறுப்படையும். எண்ணெயில் இட்டு காய்ச்சி இவ்வெண்ணெயை காதுக்கு 2 துளி விட்டால் காது நோய், காது வலி தாரும். 10 கிராம் ஜாதிக்காய் பொடியுடன் புதிய நெல்லிக்காய் சாறு 1 மேஜைக் கரண்டியளவு கலந்து சாப்பிட்டால் அதிமறதி, விக்கல், தூக்கமின்மை, ஒழுங்கற்ற இருதயத் துடிப்பு ஆகியவை குணமாகும். ஜாதிக்காய் தூள் சுமார் 10 கிராம் எடுத்து ஆப்பிள் ரசம் அல்லது வாழைப்பழத்துடன் கலந்து சாப்பிட அஜானத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு தார்ந்துவிடும். ஜாதிக்காய் பாதியளவு உடைத்து 1 டம்ளர் நவில் போட்டு காய்ச்சி அதில் 1 அவுன்ஸ் தண்ணாவாதம் கலந்து குடிக்க காலரா முதலிய வாந்தி பேதி நோய்களுக்குச் சிறந்த மருந்தாகும். ஜாதிக்காயை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அவை போதையை உண்டாக்கும்.